Hello, everybody. Welcome back to Hustlers Academy's YouTube channel. This is Subiksha Venkatesh speaking. So here am I with a new video. இது வந்து like one of the most requested videos, DMsலயும் சரி, phone callsலயும் சரி, YouTube comment sectionலயும் சரி. This is one particular question I kept receiving unanimously. Study plan, December 2024க்கான study plan. ஸோ ஜூலை 1ல இருந்து ஸ்டடி பிளான் இருக்குது. பட் திஸ் வீடியோ கொஞ்சம் லேட்டா உங்களுக்கு வர மாரி இருக்கும். பட் ஸ்டில் யூ கேன் அட்ஜஸ்ட். ஓகே. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா போட்டதுனால, இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிரசன்ட் பண்றதுனால, இன்னைக்குலேருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட போதும் உங்களுக்கு. சஃபிஷியன்ட்டா இருக்கும் டைம். ரைட். ஸோ இது யாருக்கு அப்ளிகபிள் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஃபார் ஓல்டு சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ். ஓல்டு சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ். ஏன் நான் ஓல்டு சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்ப இம்பார்ட்டன்ட்லா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வீடியோ போடுறேன் அப்டின்னா, ஓல்டு சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு டிசம்பர் 2024 வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட். எவ்ரிபடி நோ திஸ், ரைட்? ஆக்சுவலி முன்னாடி சொன்னதுபடி ஜூன் 24 தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட்டா இருந்தது. பட் ஐசிஎஸ்ஐ வந்து எக்ஸ்டென்ஷன் குடுத்திருக்காங்க. நீங்க இன்னொரு அட்டெம்ப்ட் நீங்க எழுதிக்கலாம் அப்படின்னு. யா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஸ்டூடண்ட் சைட்ல இருந்தும் எல்லாருமே அந்த ரெக்வெஸ்ட் குடுத்ததுனால டிசம்பர் 2024க்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு அட்டெம்ப்ட் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. அண்ட் திஸ் வில் பி த லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுக்கு மேல ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அவங்க அடுத்து ஜூன் 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுங்கிறது ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ அதனால நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். டிசம்பர் 2024ல மேக் ஷூர் யூ கிளியர் ஆல் த குரூப்ஸ். ஓகே. இந்த பர்ட்டிகுலர் ஷெட்யூல் எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, திஸ் இஸ் ஃபார் போத் த குரூப்ஸ். போத் குரூப்ஸ் டிசம்பர் 2024ல நீங்க எழுதுறதுக்கு. இத நீங்க இல்ல ஒரு குரூப் நான் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் 1 தான் இருக்கு அப்டின்னாலும், இந்த ஷெட்யூல்ல உங்க சப்ஜெக்ட்ஸ் வர இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல நான் 2 குரூப்பும் எழுதப் போறேன் அப்டின்னா, இந்த ஷெட்யூல்ல பிளைண்டா ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் பி ஏபிள் டூ புல் இட் ஆஃப். ஏன்னா நம்ம ஜூலை 1ல இருந்து படிக்க ஆரம்பிக்க போறோம். யா அண்ட் இந்த ஷெட்யூல் எது வரைக்கும் இருக்கும் அப்டின்னா, 1 ஜூலை ப்ளீஸ் ஃபோக்கஸ் 1 ஜூலை டூ 25th ஆஃப் ஆகஸ்ட். ஏன் 25th ஆஃப் ஆகஸ்ட் அப்டின்னா, 25க்கு வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ். கண்டிப்பா ஓல்ட் சிலபஸ் ஸ்டூடண்ட் டிசம்பர் 2024ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டா இருக்காது. இல்லையா? சோ கண்டிப்பா 1, 2 அட்டெம்ப்ட்டாவது நீங்க எழுதியிருப்பீங்க. மினிமம் பிஃபோர் 2024 டிசம்பர் அட்டெம்ப்ட். கரெக்ட்டா? சோ அப்டின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜூன் ஆகஸ்ட் 25th அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். எதுக்கான ரிசல்ட்ஸ்? ஜூன் 2024ல இப்போ ஜஸ்ட் நவ் நம்ம முடிச்ச எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் ஆகஸ்ட்ல வரும். ரைட்? சோ அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிசல்ட் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம அங்க உட்கார்ந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. இல்லையா? சோ ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயில்டா பேசியிருக்கோம். ரைட்? ஏன்னா ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன வி டெண்ட் டூ அப்படின்னா, ரிசல்ட் தான் இன்னும் வரலையே, நம்ம எத படிக்கணும்னே நம்மளுக்கு தெரியல. சோ அப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுக்கிட்டேவும் நம்ம படிக்காமலே சுத்திட்டு இருக்கோம். ரைட்? ஆனா ஃபுல் ஃபோக்கஸ்டா இந்த 2 மாசம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா, யூ கேன் புல் இட் ஆஃப் அட்லீஸ்ட் 60% ஆஃப் த சிலபஸ நீங்க தடவ படிச்சாலே முடிக்கலாம். 60% ஆஃப் த சிலபஸ். ஆனா இந்த ஷெட்யூல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். இதுல உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. நீங்க பார்க்கலாம். என்ன இவ்ளோ ஹெக்டிக்கா இருக்கு. ஒரே நாள்ல 2 லெசன் குடுக்குறீங்க அப்டின்னா, படிச்சு தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் அட்டெம்ப்ட் உங்களுக்கு. நான் நியூ சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இவ்ளோ ஹெக்டிக்கா நான் குடுக்க மாட்டேன். ஓகே. பிகாஸ் அவங்களுக்கு இது லாஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல. பட் ஸ்டில் அவங்க வந்து ஆகஸ்ட் மாசத்துல படிக்க ஆரம்பிச்சா கூட தே வில் பி ஏபிள் டூ புல் இட் ஆஃப்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது வந்து நாட் லாஸ்ட் அட்டெம்ப்ட். சோ கரெக்ஷனும் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. பட் இது லாஸ்ட் அட்டெம்ப்ட்ங்கிறதுனால 2 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒண்ணு அ ஆன்ஸர் செக்கிங் வந்து ரொம்ப லிபரலா பண்ணலாம். இல்லன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா பண்ணலாம். சோ யூ ஷுட் பி ரெடி டூ ஃபேஸ் எனிதிங். சோ அதனால இங்க வந்து இந்த ஷெட்யூல் கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் உங்களுக்கு தெரியும். பட் மேக் ஷூர் ஆகஸ்ட் 25க்குள்ள இந்த ஷெட்யூல்ல 60% நீங்க முடிச்சு தான் ஆகணும். ரைட்? ஓகே. இப்போ நம்ம ஷெட்யூல்ல எப்படி போட்டிருக்கோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் லாட் ஏர்லி மார்னிங் பீப்பிள்க்கு 6 டூ 8 இது ஆக்சுவலி 6 ஏஎம் எல்லாம் ஏர்லி மார்னிங் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. 4:00லாம் எந்திரிச்சு படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. சோ நம்ம 6:00 இருக்கலாம். ஏன்னா நம்ம ஜூலை மந்த் ஆரம்பிக்கிறோங்கிறதுனால ஸ்டார்ட்டிங்லயே ரொம்ப டிஃபிகல்ட்டா வேண்டாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் என்னதுன்னா 6:00 டூ 8:00. யா இங்க ஏர்லி மார்னிங் 6:00 எந்திரிச்சு பழகுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடியே 2 ஹவர்ஸ் நல்லா நல்லா படிச்சு முடிச்சிருக்கலாம். ஓகே. சோ 2 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ரைட்? சோ அதனால மேக் ஷூர் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு லேட் நைட் தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்டின்னாலும், இப்போ பிகினிங் ஸ்டேஜ்ல ப்ளீஸ் ட்ரை டூ வேக் அப் லிட்டில் ஏர்லி. ஓகே. 6:00ங்கிறது இது ஏர்லிங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. சோ மேக் ஷூர் அட்லீஸ்ட் யூ வேக் அப் பை 6 ஆர் 6:30. ரைட்? சோ 6 ஏஎம் டூ 8 ஏஎம் வந்து ரிவிஷன்.
ரிவிஷன்னா என்னது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ரிவிஷன்க்கு எதுவும் இருக்காது. பட் செகண்ட் டே அடுத்த நாள், நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் சம்திங் டூ ரிவைஸ். ஏன்னா இன்னைக்கு படிச்சத நம்ம நாளைக்கு ரிவைஸ் பண்ணுவோம். அந்த ரிவிஷன் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி பண்றோம். ஏன்னா சில பேர் லேட் நைட் படிச்சுட்டு ஐ மீன் லேட் நைட் முழிச்சு பழகிட்டு 6:00 எந்திரிச்சு படிக்க முடியாது. ஸோ 6:00 எந்திரிச்சு புதுசா படிக்க முடியாது. ஸோ மேக் ஷூர் யூ ஜஸ்ட் ரிவைஸ். நேத்துக்கான இத ரிவைஸாவது பண்ணலாம் தூங்காம. ரைட்? டன். ஸோ 8 ஏஎம் டூ 9 ஏஎம் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. இது போக போக கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. எக்ஸாம் பக்கத்துல வர வர 1/2 அன் ஹவர் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கோங்க. இங்க வி ஹவ் கிவன் 1 ஹவர் பிகாஸ் 2 மணி நேரம் நம்ம ஆல்ரெடி படிச்சதுனால. ஸோ 8 ஏஎம் டூ 9 ஏஎம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு. நெக்ஸ்ட் 9 ஏஎம் டூ 11 ஏஎம். 2 ஹவர்ஸ் ஆஃப் டைம். ஸோ மேல 2 ஹவர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. இங்க 2 ஹவர்ஸ். ஸோ இங்க வந்து யூ வில் ஹேவ் டூ மேக் யூர் ஃபர்ஸ்ட் சிட்டிங். அதுல என்னென்ன படிக்கணும்ங்கிறது மொதற்கொண்டு வி ஹேவ் திங்ஸ். ஓகே. லைக் பின்னாடி இங்க ஷெட்யூல்ல வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த டைமிங் ஸ்லாட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11 டூ 11:30 பிரேக் உங்களுக்கு. 11:30 டூ 2 வந்து அகைன் உங்களுக்கு செகண்ட் ஸ்லாட். 2 டூ 4 பிக் லாங் பிரேக் நீங்க எடுத்துக்கலாம். ஏன் அப்டின்னா, இங்க வந்து நீங்க ஆல்ரெடி லைக் 11:30, 12:30, 1:30 2 1/2 ஹவர்ஸ் இங்க நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ லஞ்சுக்கு முன்னாடியே 2 1/2 4 1/2 6 1/2 ஹவர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ 6 1/2 ஹவர்ஸ் நம்ம படிச்சிருக்கீங்க. ஆர் நீங்க 5 1/2 கூட வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் ஸ்டடி 5 1/2 ஹவர்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்டின்னா கூட போதும். லஞ்சுக்கு டேக் நைஸ் 2 ஹவர்ஸ் ஆஃப் பிரேக். நீங்க நேப் எடுத்தாலும் சரி, படுத்து தூங்குனாலும் சரி, லைக் லாங் ஸ்லீப் எடுத்தாலும் சரி, அ வெளிய போனாலும் சரி, வாட்டெவர் இட் இஸ் இந்த 2 மணி நேரம் உங்களுக்கு நீங்க படிக்கிறத பத்தி தொடவே வேண்டாம். ரைட்? அகைன் நீங்க மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு 4:00 வந்து யூ வில் ஹேவ் டூ ஸ்டார்ட். 4 டூ 6 4 டூ 6 அகைன் 2 ஹவர்ஸ். ஒரு ஸ்லாட்டும் 2 ஹவர்ஸ்க்கு கீழ வைக்க வேண்டாம். 1 ஹவர்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனா 2 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா உட்கார்ந்து தான் ஆகணும். ரைட்? லாங் பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும். தேர்ட் சிட்டிங்ங்க. நெக்ஸ்ட் 6 டூ 6:30 வந்து அகைன் பிரேக், வாக்கிங், எக்சர்சைஸ் பண்றது இது எல்லாமே இந்த 1/2 அன் ஹவர்ல பண்ணுங்க. ஓகே. இது நீங்க இப்போ 6:30க்கு வைக்கலனாலும் 7 வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம். அதாவது 1 ஹவர் வந்து நீங்க வொர்க் அவுட் பண்றது தான் பண்ணுங்க. கண்டிப்பா இன்க்ளூட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் ஆர் 40 மினிட்ஸ் வந்து கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும். ஓகே. அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு கிவ் 1 ஹவர் ஆஃப் பிரேக். அதுக்கப்புறமா 6:30 டூ 9 ஆர் 7 டூ 9 வச்சுக்கோங்க. அகைன் 2 ஹவர்ஸ். இது வந்து 4த் சிட்டிங். ஓகே. இப்போ பிகினிங் ஸ்டேஜ்ல யூ கேன் அவாய்ட் திஸ். இந்த கடைசி ஸ்லாட்ட யூ கேன் அவாய்ட். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ், ஃபியூ வீக்ஸ்க்கு வந்து நீங்க கடைசி ஸ்லாட் கூட உட்கார வேண்டாம். பட் மேக் ஷூர் குடுத்த டார்கெட்ட முடிக்கிற மாரி. போக, போக, போக இதுதான் எக்ஸாம்க்கு முன்னாடினால நீங்க இதே ஷெட்யூல் தான் யூஸ் பண்ண போறீங்க. எக்ஸாம்க்கு 10 லைக் எக்ஸாம்க்கு 5 மந்த்ஸ் முன்னாடியும் நம்ம இத தான் யூஸ் பண்ண போறோம். இதையே நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். நீங்க எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட சேம் ஷெட்யூல் இந்த ஸ்லாட்ட வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். புரொவைடட் இவ்ளோ பெரிய பிரேக்ஸ் எடுத்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம். புரொவைடட் இப்போலருந்து நீங்க இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஒரே மாரி ஃபாலோ பண்ணா எக்ஸாம் வரைக்கும் ஒரே மாரி ஃபாலோ பண்ணிட்டு போயிரலாம். இல்ல நான் இப்ப ரொம்ப அசால்ட்டா இருக்கேன் அப்டின்னா, பிரேக்ஃபாஸ்ட்க்கெல்லாம் 10 மினிட்ஸ் தான் குடுக்க முடியும். எக்ஸாமுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் தான் குடுக்க முடியும். இங்க 2 ஹவர்ஸ் எல்லாம் மறந்துரணும். இங்க 2 ஹவர்ஸ்ல நம்ம இங்க கிடையவே கிடையாது. லஞ்சுக்கு அகைன் 15 மினிட்ஸ் இவ்ளோ தான் குடுக்க முடியும். வை டூ டூ தட்? நம்மளுக்கு இவ்ளோ டைம் இருக்கிறப்போ, வி நீட் அட்லீஸ்ட் திஸ் மச் ஆஃப் பிரேக். நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்டும் ஹெவியான சப்ஜெக்ட்ங்கிறதுனால, இந்த பிரேக்காவது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே. இந்த பிரேக்க கடைசி வரைக்கும் எடுக்க முடியணும் அப்டின்னா, முதல்ல இருந்தே இதே ஷெட்யூல நீங்க ஃபாலோ பண்ணணும். எவ்ளோ ஏன்னா சண்டேஸ் ஃபுல்லா நம்ம பிரேக் குடுத்துருக்கோம். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா தெரியும். சண்டே ஃபுல்லா நீங்க டச்சே பண்ண வேண்டாம் எதுவும். ஃபுல் டே பிரேக் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால சஃபிஷியன்ட் பிரேக் வச்சு கம்ஃபர்டபுளா படிக்கணும் அப்டின்னா, கன்சிஸ்டன்ட்டா படிச்சா போதும். கன்சிஸ்டன்ட்டா ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 மணி நேரம் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிங்க. ஓகே. ஆனா கண்டிப்பா 10 ஹவர்ஸ் படிச்சீங்கன்னா தான் நம்ம எக்ஸ்பெக்டட் போர்ஷன்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியும். ரைட்? டன். இப்ப வந்து சப்ஜெக்ட் வைஸ் போலாம். இந்த சப்ஜெக்ட் வைஸ் நான் உட்கார்ந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணல. பிகாஸ் நம்ம வந்து இங்க எல்லாத்தையுமே ஆகஸ்ட் 25க்குள்ள ஆகஸ்ட் 25க்குள்ள நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போறோம் அப்டின்னா, ஜேஏஜிஎல், கம்பெனி லா, செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டீஸ், எஸ்எல்சிஎம் அண்ட் இபிசிஎல். அதாவது கோர் பேப்பர்ஸ் எல்லாமே, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே. ஆகஸ்ட் 25க்கு அப்புறமா என்ன ரிசல்ட்ஸ் வந்தாலும் நம்ம மிச்ச பேப்பர்ஸ கவர் பண்ணிரலாம். ஓகே. ஆகஸ்ட் 25க்கு அப்புறமே நம்மளுக்கு டைம் இருக்கும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மந்த்ஸ் ஆஃப் டைம் இருக்கும். ரைட்? ஸோ அதனால நான் இப்போ உட்கார்ந்து ஒண்ணு ஒண்ணா நான் சொல்லப் போறதில்ல. இந்த பிடிஎஃப் வந்து கீழ நம்ம அட்டாச் பண்றோம். ஆர் இங்க அட்டாச் பண்ண முடியல அப்டின்னாலும், ஐ வில் கிவ் யூ மை வாட்ஸ்ஆப் நம்பர். சம்டைம்ஸ் அட்டாச் பண்ண முடியாது டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இந்த நம்பருக்கு ப்ளீஸ் வாட்ஸ்ஆப்.
WhatsApp மட்டும் லைக் ரிக்வெஸ்டிங் திஸ் பிடிஎஃப் யூ ஜஸ்ட் லீவ் அ WhatsApp டெக்ஸ்ட். கால் பண்ணாதீங்க பிடிஎஃப்க்கு. தயவு செஞ்சு லீவ் அ WhatsApp டெக்ஸ்ட். WhatsApp டெக்ஸ்ட் யூ வில் கெட் யுவர் பிடிஎஃப். ஓகே. இந்த மாதிரி சஃபிஷியன்ட் ரிவிஷனுக்கும் சேர்த்து ரொம்ப டைம் எடுத்து நாங்களே ரொம்ப டீட்டெயில்டா போட்ட ஷெட்யூல் இது. ஸோ கைண்ட்லி ஃபாலோ திஸ். ஓகே. நான் உட்கார்ந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறதில்ல. ஜூலை 1 இது முடிங்க, ஜூலை 2 இது முடிங்கன்னு நான் சொல்லப் போறதில்ல. ஐல் ஜஸ்ட் கிவ் யூ திஸ் பிடிஎஃப். இத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுக்கிட்டு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, இங்க ஒரு டிக் மார்க் போட்டே வாங்க. ஓகே. முடியல அப்டின்னா, முன்னாடி நாள் முடிக்காததையும் சேர்த்து நம்ம செகண்ட் டே முடிக்கணும். ஓகே. சஃபிஷியன்ட் பிரேக்ஸ் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சஃபிஷியன்ட் பிரேக்ஸ் இருக்கு. ரொம்ப ரீசனபிளா ஒரு நாளைக்கு எவ்ளோ முடியுமோ அவ்ளோதான் நம்ம படிக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங் நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாவது படிச்சிருப்பீங்கன்றத மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம இத போடுறோம். பட் ஸ்டில் நீங்க இப்ப தான் ஃப்ரெஷ்ஷாவே நான் படிக்க போறேன் அப்டின்னாலும், இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே. இத நீங்க பார்க்கலாம். இந்த ஷெட்யூல் பார்த்துட்டு, மேம் இது ஃபுல் டைம் சிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த ஷெட்யூல் ஓகே. நாங்க என்ன பண்றது? வி கெட் ஒன்லி 4 ஆர் 5 ஹவர்ஸ் ஆஃப் டைம் அப்டின்னா, 4 டூ 5 ஹவர்ஸ் வந்து நீங்க காலேஜ் போனாலும் சரி, வொர்க் பண்ணாலும் சரி, கண்டிப்பா 4 டூ 5 ஹவர்ஸ் டெய்லி படிக்க முடியும். ஓகே. முடியும் இது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. இவ்ளோ டைம் இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. 9 டூ 6, 9 டூ 8 கூட வச்சுக்கோங்க. ஜாப் வந்து உங்களுக்கு 9 டூ 8. காலையில 4:00 எந்திரிங்க. அவங்க 6க்கு எந்திரிக்கிறாங்கன்னா, நீங்க ஒரு 4க்கு எந்திரிங்க. 4 டூ 8 இங்கேயே உங்களுக்கு 4 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்? 4 டூ 8 நீங்க 9 மணிக்குன்னா, நீங்க 8 மணிக்கு கூட கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 டூ 8 உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆஃப் டைம் இங்க கிடைக்கும். ஓகே. மறுபடியும் நைட் வந்து நீங்க அப்படியே படுத்தாலும் பரவால்ல. 4 ஹவர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா போதும் வீக் டேஸ்ல. அண்ட் வீக் எண்ட் உங்களுக்கு சண்டே வந்து பிரேக் எடுக்காதீங்க. ஃபுல் டைம் சிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் வீக் ஃபுல்லா படிக்கிறாங்கங்கிறதுனால அவங்களுக்கு சண்டே பிரேக். நீங்க வீக் ஃபுல்லாவே அவங்க படிக்கிறதுல பாதி தான் படிக்கிறீங்கன்றதுனால, சண்டே ஃபுல் டே ஒரு 10 ஹவர்ஸ் உட்கார்ந்தீங்கன்னா மேட்ச் பண்ணிரலாம். ஓகே. உங்களுக்கு டே 1 இவ்ளோ படிக்க முடியும். ஆனா கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியாது. ஓகே. என்ன முடியுமோ ஸ்டூடண்ட்ஸால அத பார்த்து தான் நம்ம இந்த ஷெட்யூல போடுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறதுனாலலாம் ஷெட்யூல டிஃபிகல்ட்ன்னு சொல்லக்கூடாது நீங்க. இது ரொம்ப ஃபீசிபிளான ஷெட்யூல் உங்களுக்கு. கன்சிஸ்டன்ட்டா, ஃபோகஸ்டா எத பத்தியும் யோசிக்காம ஃபுல் ஹசில் மோட்ல நீங்க படிச்சீங்க அப்டின்னா, ரொம்ப சிம்பிளா ஆக்சுவலி நம்ம போட்டிருக்கிற டாபிக்ஸ் விடவே ஜாஸ்தி நீங்க கவர் பண்ணலாம். நீங்க வொர்க்கிங்கா இருந்தீங்க அப்டின்னா, ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் கண்டிப்பா படிக்கலாம். வொர்க்கிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்டடி ஷெட்யூல் எப்டின்ட்டு நான் லிங்க்ல உங்களுக்கு ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன். நீங்க அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட்? ஸோ ஆனாலும் நீங்க இந்த வீக் டெய்லி இவங்க லைக் ஃபுல் டைம் சிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் லெசன் 1 அண்ட் லெசன் 50 நீங்க படிக்கிறாங்க அப்டின்னா, நீங்க இதே ஜூலை 1 நீங்களும் இவ்ளோ முடிக்கலனாலும் பரவால்ல. ஆனா சண்டேக்குள்ள இவங்க முடிச்சிருக்கிற அதே போர்ஷன்ஸ் நீங்களும் முடிச்சிருக்கணும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். எவ்ளோ 15த் லெசன்க்கே நான் எவ்ளோ நாள் குடுத்துருக்கேன்னு நீங்க பாருங்க. 1 வீக் ஃபுல்லா 15த் லெசன் படிக்கணும் எஸ்எல்சிஎம்ல. அவ்ளோ டைம் எடுக்கவே எடுக்காது அதுக்கு. பட் ஸ்டில் ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போலாம். வொர்க்கிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சேர்ந்து இது இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கோம். ரைட்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் கவர் ஆகியிருக்கும். சஃபிஷியன்ட் பிரேக்ஸோட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ரைட்? நீங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூலை 25த் வரைக்கும்லாம் இல்ல ஷெட்யூல். ஜூலை 18த் வரைக்கும் தான் நம்ம போட்டுருக்கோம். இது ஏன் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆகஸ்ட் 18க்குள்ள நான் இவ்ளோ சிலபஸ் நீங்க முடிச்சிருக்கும்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க இவ்ளோ முடிச்சிருப்பீங்களான்னா டவுட். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற 7 டேஸ் ஆர் 8 டேஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு எதுக்கு அப்டின்னா, பேலன்ஸ முடிக்கிறதுக்கு. ஸோ நீங்க வொர்க்கிங்கா இருந்தாலும் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. ஏன்னா சஃபிஷியன்ட் பிரேக்ஸ் இருக்கு உங்களுக்கு. சஃபிஷியன்ட்டா போர்ஷன்ஸுமே நான் கம்மியா தான் குடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து இது கம்ப்ளீட்டா கவர் பண்ணல நம்ம. ஓகே. ஜேஏஜி கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோமான்னா, இல்ல. கம்பெனில ஃபுல்லா முடிச்சுட்டோமான்னா, இல்ல. ஆனா எல்லாத்துலயுமே ஒரு இதுல 70% முடிச்சிருப்போம். ஒண்ணொண்ணுல 60%க்கு மேல முடிச்சிருப்போம். இப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு மிச்சம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற டைம் வில் பி சஃபிஷியன்ட் டூ கம்ப்ளீட் தி என்டயர் சிலபஸ் அண்ட் ரிவைஸ். ஓகே. ஸோ அதுக்கு இந்த ஷெட்யூல தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஷெட்யூல நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். அது பண்ண முடியல அப்டின்னா, WhatsApp நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த WhatsApp நம்பருக்கு ப்ளீஸ் லீவ் அ WhatsApp டெக்ஸ்ட் ரிக்வெஸ்டிங் திஸ் பிடிஎஃப் அண்ட் யூ வில் பி சென்ட் வித் அ பிடிஎஃப். ரைட்? தேங்க் யூ சோ மச். கீப் ஹஸ்லிங். இந்த ஷெட்யூல தயவு செஞ்சு ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் எந்த ஆர்டர்ல லெசன்ஸ் குடுத்துருக்கேனோ, வி ஹவ் மேட் அ லாட் ஆஃப் ரிசர்ச் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஷெட்யூல். கிட்டத்தட்ட வி டுக் அரவுண்ட் 2 ஹவர்ஸ் டூ பினிஷ் திஸ் ஷெட்யூல். எத்தன பேஜ் இருக்குன்னு பார்த்து, என்னென்ன டாபிக்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு பார்த்து, அவ்ளோ டீட்டெயில்டா போட்ட ஷெட்யூல். ஓகே. நியூ சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யூ வில் கெட் அனதர் வீடியோ. இவ்ளோ அவசரம் இல்ல உங்களுக்கு. பட் ஸ்டில் படிக்க ஆரம்பிங்க. நீங்க ஆல்ரெடி படிச்ச ஸ்டஃப்ப படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ஷெட்யூல் வில் பி சென்ட். ஓகே. இப்போ ஓல்ட் சிலபஸ் தான் பிரைமரி ஃபோக்கஸ்ங்கிறதுனால, ஓல்ட் சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஷெட்யூல் நம்ம போட்டிருக்கோம். ரைட்? ரைட்.
ஸோ நியூ சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸுமே இந்த டே டைம்க்கான ஷெட்யூல நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே. இந்த டே டைம் ஷெட்யூல ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. எத நீங்க படிப்பீங்க அப்டின்னா, 4 சப்ஜெக்ட்லயுமே 1 குரூப்ல ஆர் 2ண்ட் குரூப்ல நீங்க எத படிச்சீங்களோ, அது ஆல்ரெடி கவர் பண்ண போர்ஷன்ஸ். ஜூன் எக்ஸாம்க்கு நீங்க எவ்ளோ படிச்சிருக்கீங்களோ, அத திரும்ப படிங்க. ஓகே. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க. யூ வில் ஹேவ் அனதர் இதே மாரி டீட்டெயில்ட் ஷெட்யூல் வந்து யூ வில் ஆல்சோ கெட் இட். ரைட்? ஸோ கீப் ஹஸ்லிங். லாஸ்ட் அட்டெம்ப்ட்ங்கிறதுனால கொஞ்சம் டயர்ட் எல்லாம் ஆகாதீங்க. லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து அ லைக் இட்ஸ் லைக் எப்படி சொல்றது? நோபடி வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ். லாஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட் குடுப்பாங்கங்கிறது நோபடி எக்ஸ்பெக்டட். ஓகே. ஸோ இந்த இந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்டின்னா, ஓகே நம்ம கடைசி அட்டெம்ப்ட்ல தான் பாஸ் பண்ணணும்னு இருக்கு போல அப்டிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு கிவ் திஸ் அ ஷாட். யாராவது குவிட் பண்ண போறேன், இல்ல நான் நியூ சிலபஸ்க்கு ஷிஃப்ட் ஆக போறேன் அப்டின்னா, இந்த வேலையெல்லாம் இப்ப பண்ணாதீங்க. ஓகே. ஓல்ட் சிலபஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஓல்ட் சிலபஸ்ல ரொம்ப வருஷமா படிச்சுட்டு, நியூ சிலபஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டம்னா, அது கஷ்டம் கிடையாது. லைக் கம்ப்ளீட்லி வேற ஒரு பேட்டர்ன்ல படிக்கணுங்கிறதுனால, அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். ஸோ லைக் நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைச்சத ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்விட்ச் ஓவரு நான் நியூ சிலபஸ்க்கு மாறுறேன், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். சாமியா பார்த்து நம்மளுக்கு வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் குடுத்துருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இந்த அட்டெம்ப்ட்ல தான் நம்ம பாஸ் பண்ண போறோம்னு எழுதியிருக்குன்னு நெனச்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பா கிளியர் ஆயிரும். ஏன்னா, அடுத்து வர அட்டெம்ப்ட்ஸ்ல ஓல்ட் சிலபஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஓகே. கடைசி ஃபியூ அட்டெம்ப்ட்ஸ்ங்கிறதுனால தே ஆர் மேக்கிங் இட் லிட்டில் ஈசியர். இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ரைட்? ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஓல்ட் சிலபஸோட கொஸ்டின் பேப்பரும், இந்த அட்டெம்ப்ட்க்கான ஓல்ட் சிலபஸ் கொஸ்டின் பேப்பருக்குமே அவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபிகல்டி லெவல் கொஞ்சம் ஈஸி ஆகியிருக்குங்க. ரைட்? ஸோ மேக் ஷூர் நீங்க இது ஃபுல்லா சீரியஸா எடுத்து, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எவ்ளோ நல்லா யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு, எக்ஸிக்யூட்டிவா இந்த டிசம்பரோட எடுத்து வச்சுருவேன் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல படிங்க. ரைட்? ஸோ இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் ஆர் உங்களுக்கு நியூ சிலபஸ்க்கு கிளாஸஸ் வேணும் ஆர் ஓல்ட் சிலபஸ்க்கு கம்பெனி லா அண்ட் ஜேஎல்ஜிஎல் கிளாஸஸ் வேணும் அப்டின்னா, கைண்ட்லி கான்டாக்ட் திஸ் நம்பர். யூ வில் பி கிவன் வித் ப்ராப்பர் கைடன்ஸ். ரைட்? தேங்க் யூ சோ மச். கீப் ஹஸ்லிங்.